ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் பாபுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போய் நான் பாஸ் பண்ண நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். சாமி சிலை முன்னால் 108 தோப்புக்காரணம் போட்டான். கோயில் பிரகாரத்தில் 3 முறை சுற்றி வந்தான். பாபு 5வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி பரீட்சை ஏதாவது வந்தா அன்னைக்கு கண்டிப்பாக கோயிலில் 108 தோப்புக்காரணம் போடுவான். பாபுவுக்கு அன்னைக்கு தான் பரீட்சை. ஆசிரியர் கேள்வித்தாளை கொண்டு வந்து கொடுத்தாரு. பாபு சாமியை வேண்டினபடியே கேள்வித்தாளை பிரித்து பார்த்தான். ஆச்சரியமாக இருந்தது. 1-2 கேள்விகளை தவிர அவனுக்கு வேற எதுக்குமே பதில் தெரியல. நான் உனக்கு என்ன குறை வச்சேன், ஏன் இப்படி என்ன சோதிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே சாமியை கேட்டான். 2வது பரீட்சைக்கு போனான். 2வது பரீட்சை முதல் பரீட்சையை விட ரொம்ப மோசமாக இருந்தது. அவனுக்கு மனசே சரியில்லை. மறுபடியும் கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டான். உன்னை நம்புறவங்கள கைவிட மாட்டேன்னு சொல்லுறாங்களே, என்னையும் கைவிட்டுடாத அப்படின்னு வேண்டினபடியே பரீட்சை அத்தனையும் எழுதி முடித்தான். எந்த பரீட்சையும் அவனுக்கு திருப்தியாகவே அமையலை. ஆனால் எப்படியும் கடவுள் கைவிட மாட்டார்னு பாபு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தான். பரீட்சையோட முடிவு தெரிகிற நாள் வந்துச்சு. நேராக பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனான். அங்கே பரீட்சையில் வெற்றி பெற்றவங்களோட பெயர் பட்டியல் ஒட்டி இருந்துச்சு. அதில் இவனோட பேரே இல்லை. இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நேராக கோயிலுக்கு ஓடி வந்தான். அந்தி சந்தி எந்த நேரத்துலையும் உன்னையே நினச்சிருக்கிற எனக்கு நீ செய்கிற உதவி இதானா அப்படின்னு ரொம்ப கோவமாக சாமிக்கிட்ட கேட்டான். சாமி எப்பயும் போல சிலையா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பாபு அழுது புலம்புனான். அன்னைக்கு இரவு முழுசும் அவனுக்கு தூக்கமே வரலை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குனான் பாபு. உன்னோட சன்னதியில் எத்தனை தோப்புக்காரணம் போட்டிருப்பேன், என்னை இப்படி கைவிட்டுட்டாயே அப்படின்னு தூக்கத்தில் அவனோட உதடுகள் முணுமுணுத்துச்சு. அடுத்த வினாடி வானம் இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. பாபு கண்ணை விழிச்சு பார்த்தான். என்ன ஆச்சரியம்! கோயிலில் அவன் கும்பிட்ட அதே சாமி உயிரோட சிரிச்சபடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் பரீட்சையில் தோல்வி அடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பாக இருக்குதா அப்படின்னு அழுதபடியே கேட்டான் பாபு. கடவுள் அவன் பக்கத்தில் வந்து அவன் கண்களை தொடச்சி விட்டாரு. நீ என்னை நம்பினதை விட உன்னை நம்பி இருந்தா நீ பரீட்சையில் ஜெயிச்சிருப்ப அப்படின்னு சொன்னார் கடவுள். சாமி, என்ன சொல்கிற? ஆமாம் பாபு, என்னை சுற்றி வந்த நேரத்தில் நீ எனக்கு தோப்புக்காரணம் போட்ட நேரத்தில் முறையாக படிச்சிருந்தீன்னா நீ வெற்றி பெற்றிருப்ப. பாபு மௌனமாக இருந்தான். தன்னோட கடமைகளை சரியாக செய்கிறவன் கடவுளை கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை பாபு அப்படின்னு சொன்னார் கடவுள். பாபு கடவுளை ஆச்சரியமாக பார்த்தான். ஆமாம் குட்டீஸ், நம்மளோட கடமைகளை நம்ம சரிவர செஞ்சோன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தானாக வந்து சேரும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Good night and sweet dreams.